ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. நாங்கள் மாட்டுப்பொங்கலுக்கு என்ன டிஷ்ஷு செய்கிறோன்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், தயிர் பச்சடி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வெங்காயம், கேரட்டு துருவி போட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு, அடுத்தது சின்ன வெங்காயம் உரித்து வச்சாச்சு. பெரிய வெங்காயமும் தக்காளியும் நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸும் சாப்பாட்டு அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சுங்க. ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, என்ன டிஷ்ஷு செய்கிறோன்றதை. நீங்களே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கான ஒரு டபராவும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க, நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் உறுதியாக கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க என்ன செய்கிறோன்றது. பாருங்கள், இந்த சிக்கனை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், லெக் பீஸ்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்படி ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது. இது நாங்கள் இங்கே வாங்கலைங்க, வேறு ஒரு கடையில் வாங்கினோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சிக்கன் உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட்டுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே 1 கிலோ பார்த்திங்கன்னா 240 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட்டுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வாங்க நம்ம டிஷ் ரெடி பண்ணிக்கலாங்களா. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க வாஷ் பண்ணி. இந்த சிக்கனும் நான் வாஷ் பண்ணி வைத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு சில பொருள்கள்லாம் கம்மியாக இருந்ததுங்க. அதனால் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். புதினா மெயினாக நம்மளுக்கு என்ன தேவைன்னா புதினாவும் பச்சை மிளகாயும் தாங்க. அது மெயினாக இல்லைன்றதுனால போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப கரும்பு பிடிக்குன்றதுனாலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கரும்பு துண்டுகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. துண்டுகள் இல்லை, துண்டு போட்டு அவங்க தனியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், நிறைய கரும்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க கரும்பும் கூடவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம புதினாலாம் க்ளீன் பண்ணிக்கலாங்களா. பச்சை மிளகாலாம் ஒரு 5-6 எடுத்து கீறி வச்சாச்சு. புதினாவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம டிஷ்ஷு செய்யல போயிடலாம். என்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்னா சிக்கன் பிரியாணி தாங்க நான் செய்ய போகிறேன். இந்த சிக்கன் பிரியாணி கூட வேறு என்னென்ன சைட் டிஷ்ஷு செய்ய போகிறேன்றதையும் நான் பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இது பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ தாங்க. நான் பாருங்கள், ஏற்கனவே எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் விட்டாச்சு. அப்புறம் கறி மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேங்க. அது கூட இப்போ பார்த்திங்கன்னா நான் புதினாவும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாயும் 4 கீரி போட்டாச்சுங்க. இது நல்லா வதங்கட்டும். இது பார்ட் 2 வீடியோவில் மீதி கண்டினியூ போட்டுறேங்க. இது பார்ட் 1 வீடியோ. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை திரும்ப எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கொஞ்சமாக கல் உப்பும் போட்டு அது வதங்கட்டுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சிக்கனை தனியாக எடுத்து வச்சு அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலாலாம் போட்டு ஊற வச்சாச்சு. மீதி அந்த சிக்கனை நான் என்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்றது பார்ட் 2ல் உங்களுக்கு போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.